ஓம் சாந்தி. 23/4/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். கலியுக கடைசிக்கு பிறகு மீண்டும் மறுபடியும் சத்தியுகம் வரும். இந்த ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள். கேள்வி: ஆத்மா நடிப்பு நடித்து நடித்து களைப்படைந்து விட்டது. களைப்பிற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: அதிகமாக பக்தி செய்ததால், அதிக கோயில்களை உருவாக்கியதால், பணத்தை செலவு செய்ததால் களைப்படைந்து விட்டு சதோ பிரதான ஆத்மாக்கள் தமு பிரதானம் ஆகிவிட்டீர்கள். தமு பிரதான ஆனதன் காரணமாக துக்கம் ஏற்பட்டு விட்டது. ஏதாவது ஒரு விஷயத்தில் சோர்ந்து போகும்போது களைப்பு வருகிறது. இப்பொழுது அனைத்து களைப்புகளையும் நீக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவருடைய பெயர் என்ன? சிவன். இங்கு எந்த குழந்தைகள் அமர்ந்துள்ளீர்களோ அவர்கள் இதனை நல்ல விதமாக நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது தந்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யார் நமக்கு முன்னாடி அமர்ந்து புரிய வைக்கிறாங்கங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை நினைவிலையும் வச்சுக்கணும். இந்த நாடகத்தில் அனைவருக்கும் பாகம், அதாவது நடிப்பு கிடைத்துள்ளது. அது இப்பொழுது முடிவடைய போகிறது. நாடகம் முடிவடையும் போது அனைத்து நடிகர்களும் புரிந்து கொள்வார்கள், நம்முடைய பாகம் முடிவடைகிறது, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று. குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது புரிதலை கொடுத்துள்ளார். வேறு யாருக்கும் இந்த புரிதல் இல்லை. இப்பொழுது உங்களை தந்தை புத்திசாலிகளாகவும் ஆக்கிவிட்டார். குழந்தைகளே, இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. மீண்டும் புதியதாக சக்கரம் ஆரம்பிக்க வேண்டும். புதிய உலகத்தில் சத்தியுகம் இருந்தது. இப்பொழுது பழைய உலகத்தில், அதாவது கலியுகத்தில் கடைசியாக உள்ளது. இந்த விஷயங்கள் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். யாருக்கு தந்தை கிடைத்துள்ளாரோ அவர்கள் மட்டுமே அறிவார்கள். புதியதாக வருபவர்களுக்கும் கூட இதையே புரிய வைத்து கொண்டிருங்கள். இப்பொழுது நாடகம் முடியப் போகிறது. கலியுக கடைசிக்கு பிறகு சத்தியுகம் மீண்டும் வரப்போகிறது என்று. நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது, புதுசாக வர்றவங்களுக்கும் இந்த நாடகத்தை பற்றி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காரு. பாரதம் அழியாத கண்டமாக உள்ளது. தந்தையும் கூட இந்த பாரதத்தில் தான் வருகிறார். மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்துவிடும். இந்த மாதிரியான சிந்தனை கூட யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. உங்களுக்கும் கூட நாடகம் என்கிற பெயர் கூட புத்தியில் முன்பெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது. இந்த உலகம் நாடகம், இதில் நாம் நடிகர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக மட்டும் சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள். இவ்வாறு முன்பு நாம் கூறும்போது சரீரம் என்றும் புரிந்திருந்தோம். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். அந்த வீடு இனிமையான வீடாகும். தந்தை சொல்கிறாங்க, முன்பெல்லாம் நமக்கு இது எதுவுமே தெரியாது. நாம் எல்லாருமே நடிகர்கள், இந்த உலகங்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு சும்மா சொல்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் நடிகன் யாருன்னா ஆத்மா தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. ஏன்னா அங்கே ஆத்ம உணர்வே இல்லை, ஆத்மாங்கிறதும் தெரியாமல் இருந்தோம். இப்போ தந்தை தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. மேலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். போகக்கூடிய வீடு இனிமையான வீடாகவும் இருக்குது. அந்த நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் நாம் வசிக்கின்றோம். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதரிடத்திலும் இல்லை. நீங்கள் சங்கம் யுகத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு தந்தையின் நினைவில் இருக்கவும். பாவ கர்மங்கள் அப்பொழுது அழிந்துவிடும். பாவ கர்மத்தை அழிப்பதற்கு வேறு எந்த ஒரு உபாயமும் இல்லை. நீங்கள் உலகத்தின் வாரிசுகள், அதாவது எஜமானர்களாக இருந்தீர்கள்.
இப்பொழுது மீண்டும் உலகத்தின் வாரிசுகளாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு குஷிக்குரிய விஷயமாகும். எவ்வளவு குஷியோடும் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று ஆக்கி கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையின் ஆஸ்தி அடைவதற்காகத்தான் இங்கு வந்தும் இருக்கிறீர்கள். எப்பொழுது களைகள் குறைகிறதோ அப்பொழுது மலர்களின் தோட்டமானது வாடி போய்விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் கார்டன் ஆஃப் ஃப்ளவராக, பூந்தோட்ட மலர்களாக ஆகிறீர்கள். சத்தியுகம் தோட்டமாக இருக்கிறதென்றால் அது எவ்வளவு அழகாக இருந்தது. பிறகு களைகள் மெதுமெதுவாக குறைந்து விடுகிறது. 2 களை குறைந்தவுடன் தோட்டமானது வாடி போய்விட்டது. இப்பொழுது முட்களின் காடாகவே ஆகிவிட்டது. தந்தை சொல்கிறாங்க, முதல்ல சத்தியுகமாக இருக்கும்போது கார்டனாக இருந்தது, பூந்தோட்டமாக இருந்தது, எவ்வளோ நல்ல அழகாக இருந்தது. களைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இந்த தோட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்கள்லாம் வாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்போ முற்றிலும் முள்ளுக்காடாகவே இந்த கலியுகம் ஆயிடுச்சு அப்படின்னு தந்தை நமக்கு சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. தந்தையோ தினம் தினம் புரிய வைத்து கொண்டு தான் இருக்கிறார் என்றால் அதனை தாரணை செய்து அனைவருக்கும் பிறகு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். முதலில் புரிய வைக்க வேண்டிய விஷயம், நம்முடைய தந்தை யார், அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பதுதான். பக்தி மார்க்கத்திலும் காட்ஃபாதரை நினைவு செய்கின்றனர், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்று. இவையெல்லாம் குழந்தைகளின் புத்தியிலும் நினைவிற்கு வர வேண்டும். பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் பாடம் மட்டும்தான், ஞானம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வீட்டு நினைவுகள் எல்லாம் இருக்காது. மாணவ வாழ்க்கையில் தொழில்களின் விஷயமும் இருக்காது. படிப்பு தான் நினைவில் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, மாணவர்களாக இருக்கும்போது படிப்பு மட்டும்தான் நினைவில் இருக்கும். மற்றபடி வீட்டு விவகாரங்களோ இல்லை தொழிலுடைய விஷயங்களோ நம்ம புத்திக்கு வராது. இங்கோ செயல்கள் செய்தாலும் இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் தந்தை கூறுகிறார், இந்த படிப்பை படிக்கவும். எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டாலும் இந்த படிப்பை நீங்கள் படிக்கணும்னு இங்கே தந்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. சன்னியாசிகள் போன்று வீட்டை விடுங்கள் என்று தந்தை கூறுவதில்லை. இதுவோ ராஜயோகமாகும், இல்லற மார்க்கமாகும். சன்னியாசிகளுக்கும் கூட நீங்கள் கூற வேண்டும், உங்களுடையது ஹடயோகம் என்று. நீங்கள் வீட்டை விட்டு விடுகிறீர்கள். இங்கு அந்த விஷயம் இல்லை. இந்த உலகம் எவ்வளவு அழுக்காக உள்ளது, இதில் என்ன ஈடுபாடு இருக்கிறது? தந்தை சொல்கிறாங்க, சன்னியாசிகளுக்கு கூட போயிட்டு இந்த ஞானத்தை நம்ம சொல்லணும். அவங்களுடையது ஹடயோகம், அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே இது ராஜயோகம், இங்கே அந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு கூட புரிய வைக்கணும். இந்த முழு உலகம்தான் அழுக்காக இருக்குது, இதில் என்ன மனசை நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னும் தந்தை சொல்கிறாங்க. ஏழைகள் முதலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பார்க்கும்போதே வெறுப்பு வருகிறது. வெளியிலிருந்து பார்வையாளர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மிக நல்ல நல்ல இடங்களை காண்பித்து விடுகின்றனர். ஏழைகள் எப்படி அழுக்கில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் காட்டுவதில்லை. விசிட்டர்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா நல்ல இடத்த மட்டும் காட்டிடுறாங்களாம். மற்றபடி இந்த ஏழைகள்லாம் எவ்வளோ அழுக்கில் இருக்காங்க அதெல்லாம் காட்டுறது இல்லையா. இதுவோ நரகமாகத்தான் இருக்கிறது. அதிலும் வேறுபாடு அதிகம் இல்லையா? இந்த முழு உலகமுமே நரகம்தான். அதுலேயும் இன்னும் ஏழைகள் ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி அழுக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பணக்காரர்கள் எங்கே வசிக்கின்றனர், ஏழைகள் எங்கே வசிக்கின்றனர்? கருமங்களின் கணக்கும் இருக்கிறது இல்லையா? சத்தியுகத்தில் இது போன்று அழுக்கு இருக்க முடியாது. அங்கேயும் வேறுபாடு உள்ளது, ஆனால் இது போன்ற அழுக்கு இருக்க முடியாது. சிலர் தங்கத்தால் ஆன மாளிகையை உருவாக்குவார்கள், சிலர் வெள்ளியில் ஆன மாளிகையை உருவாக்குவார்கள். தந்தை சொல்கிறாங்க, அங்கேயும் வேறுபாடு இருக்கும், ஆனால் இந்த கலியுகத்தில் இருக்கிற போன்று அழுக்கெல்லாம் அங்கே இருக்காது. சிலர் செங்கலால் ஆன மாளிகையை உருவாக்குவார்கள். இங்கோ எத்தனை கண்டங்கள் உள்ளன. ஒரு ஐரோப்பிய கண்டமே எவ்வளவு பெரியதாக உள்ளது.
அங்கோ சத்தியுகத்தில் நாம் மட்டுமே இருப்போம். இந்த ஐரோப்பிய கண்டத்தில் எவ்வளோ பெரியதாக இருக்குது, எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் குறைவான ஜனத்தொகை தான், அங்கே நம்ம மட்டும்தான் இருப்போம். இதுவும் கூட புத்தியில் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த மனநிலை இருக்கும். நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது நமக்கு. அந்த மாதிரியான ஒரு மனநிலையும் உங்களுடைய புத்தியில் இருக்கணும். மாணவர்களுடைய புத்தியில் படிப்பு மட்டுமே புத்தியில் இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச சமயமே இருக்கிறது. அவர்களோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிட்டனர். உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி சொல்லிடுறாங்களாம். ஆனால் தந்தை இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் சமயம்தான் இருக்குது. இங்கோ 5000 ஆண்டு காலங்களுக்கான விஷயமாகும். இப்பொழுது நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கிறது என்பது குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும். போக போக உங்களுக்கு அதிகமாக காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும், அங்கு என்னென்ன இருக்கிறது என்பது. சத்தியுகத்தில் என்னென்ன இருக்குங்கிறது போக போக, நெருக்கத்தில் போக போக எல்லாம் காட்சி கிடைக்கும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. மிருகங்கள் கூட எவ்வளவு நல்லதாக இருக்கும், அனைத்தும் நல்ல பொருட்களாகவே இருக்கும், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. சத்தியுகத்தின் எந்த ஒரு பொருளும் இங்கு இருக்க முடியாது, அங்கோ இங்குள்ள பொருட்கள் போன்று இருக்க முடியாது. கலியுகத்தை போன்று அங்கே இருக்காது, சத்தியுகத்தை போன்று இந்த கலியுகத்தில் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நாம் சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கான பரீட்சையில் பாஸ் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு படிப்பிப்பீர்கள். டீச்சராகி அனைவருக்கும் வழியையும் கூறுவீர்கள். அனைவரும் ஆசிரியர்கள்தான், அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை சொல்ல வேண்டும். தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. கீதையை தந்தைதான் கூறினார் என்று அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இந்த பிரஜாபிதா பிரம்மா பாபாவும் இருக்கிறார் என்றால் பிராமணர்களும் வேண்டும். பிரம்மாவும் கூட சிவபாபாவிடம் இருந்துதான் படித்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் இப்பொழுது விஷ்ணுபுரி செல்வதற்காக படிக்கிறீர்கள். இது உங்களுடைய அலௌகிக்க வீடாகும். லௌகீகம், பாரலௌகீகம், பிறகு அலௌகீகம். இது புது விஷயமாக இருக்கிறது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் ஒருபொழுதும் பிரம்மாவை நினைவு செய்வது இல்லை. பிரம்மா பாபா என்று சொல்லுவதற்கு யாருக்கும் தோன்றுவதும் இல்லை. சிவபாபாவை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று சொல்லி நினைக்கின்றனர். ஆனால் பாரலௌகிக்க தந்தை, இந்த பிரம்மா பாபா அலௌகிக்க தந்தை, இவரை சூட்சும உலகத்திலும் பார்க்கிறீர்கள், இங்கேயும் பார்க்கிறீர்கள். லௌகீக தந்தையை இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும், பாரலௌகிக்க தந்தையை பரலோகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். எனவே இவர் அலௌகீகமான அதிசயமான தந்தையாவார். தந்தை சொல்கிறாங்க, லௌகீகம், பாரலௌகிகம், அலௌகிகம்னு 3 விஷயங்கள் இருக்குது. இதில் லௌகீக தந்தை சரீர தந்தை, பாரலௌகிக தந்தை ஆத்மாவுடைய தந்தை. இந்த பிரம்ம பாபா அலௌகிக்க தந்தையாக இருக்கிறார். இந்த பிரம்ம பாபா மேலே சூட்சும உலகத்தையும் பார்க்கலாம், கீழே இந்த சாக்கார உலகத்திலையும் பார்க்கலாம். ஆகையால் இந்த பிரம்ம பாபா அதிசயமான அலௌகிக்க தந்தையாக இருக்கிறார். ஆனால் சரீர தந்தையை இந்த லௌகிக உலகத்தில் மட்டும்தான், சாக்கார உலகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே போல் பாரலௌகிக்க தந்தை பரமாத்மா அந்த பரலோகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் பிரம்ம பாபா இதில் நமக்கு கிடைத்த அதிசயமான தந்தை, அலௌகிக்க தந்தை. இங்கு தந்தை முன்பாக எப்பொழுது அமர்கிறீர்களோ, தந்தை வந்துவிட்டார், நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் இரகசியத்தை கூறிக்கொண்டு இருக்கிறார் என்பது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இங்கே உட்காரும்போது பாபா வந்திருக்கிறாரு, இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது, நாம் செல்ல வேண்டும். இது புத்தியில் வைப்பது மிகவும் சுலபம், ஆனால் நினைவு செய்ய முடிவதில்லை. முழு சக்கரமும் எப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது, உலகம் எப்படி அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். புதிய உலகம் பழையதாகிய பிறகு பழைய உலகம் புதியதாக ஆகிறது. அழிவிற்கான ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இயற்கை சீற்றங்களும் நடைமுறையில் இருக்கின்றன.
இவ்வளவு வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்துள்ளனர் என்றால் பயன்படுத்துவதற்காகத்தான் இல்லையா? எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாலே அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? இரத்த ஆறு ஓடும் விளையாட்டும் நடக்கப் போகிறது. எப்பொழுது இங்கு அமர்கிறீர்களோ இந்த விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டு இருக்க வேண்டும். உள்ளத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன நினைவிற்கு எனக்கு வருகிறது என்று. ஒருவேளை தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் புத்தி எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறது. பாவ கர்மங்களும் அழியாது, பதவியும் குறைந்துவிடும் என்பதை தெரிந்து விடுங்கள். தந்தையின் நினைவு இல்லை என்றால் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது கூட குஷி ஏற்படும். ஆனால் ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை, சேவை செய்யவில்லை என்றால் பாபாவின் உள்ளத்தில் இடம்பெற முடியாது. சேவை செய்யவில்லை என்றால் அதிக பேரை தொந்தரவு செய்து கொண்டும் இருப்பார்கள். சிலரோ தனக்கு சமமாக அதிக பேரை உருவாக்கி தந்தையிடம் அழைத்தும் வருகின்றனர். அதை தந்தை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, சதா முக மலர்ச்சியாக இருப்பதற்கு புத்தியில் படிப்பு மற்றும் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். உண்ணும் போதும் அருந்தும் போதும் காரியங்கள் அனைத்தும் செய்யும் போதும் படிப்பின் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, பாப்தாதாவின் உள்ளத்தில் இடம் பெறுவதற்காக ஸ்ரீமத் படி அதிக பேரை தனக்கு சமமாக மாற்றுவதற்கு சேவை செய்ய வேண்டும். யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. வரதானம்: அசரீரி நிலையின் இன்ஜெக்ஷன் மூலம் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருமுகத்தன்மை உடையவர் ஆகுங்கள். தற்காலத்தில் ஏதாவது கட்டுப்பாட்டில் வருவதில்லை என்றால் தொந்தரவுக்கு உள்ளாகி விடுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள் அல்லது பைத்தியமாகி விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அமைதி ஆகிவிடும் அளவிற்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுகிறார்கள். அதுபோல ஒருவேளை எண்ணங்களுடைய சக்தி உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்றால் அசரீரி என்ற இன்ஜெக்ஷனை போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு எண்ணங்களின் சக்தி வீணாக எழாது, சகஜமாக ஒருமுகத்தன்மை ஆகிவிடும். ஆனால் புத்தியின் கடிவாளத்தை தந்தையிடம் கொடுத்து பிறகு வாங்கிவிட்டீர்கள் என்றால் மனதை வீணானவைகளின் உழைப்பில் போட்டு விடுகிறீர்கள். இப்பொழுது வீணானவைகளின் உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். ஸ்லோகன்: தனது பூர்வஜ சொரூபத்தை நினைவில் வைத்து அனைத்து ஆத்மாக்களின் மீதும் இரக்கம் காட்டுங்கள். பூர்வஜ சொரூபம்னா நான் மூதாதையர், நான் தான் மூதாதையர் ஆத்மா அப்படிங்கிற நினைவில் அந்த சொரூபத்தை நீங்கள் நினைவில் வச்சிங்கன்னா எல்லாருமே ஏதோ இரக்கம் காட்டுவீங்க. அந்த மாதிரி இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு தந்தை நமக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைய அவ்வக்த இஷாரே, அவ்வக்த சமிக்கை. ஷரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் இணைந்து செயல் செய்து கொண்டு இருப்பது போன்று செயலும் யோகமும் இணைந்தே இருக்க வேண்டும். கருமம் செய்யும் போது நினைவு மறக்கக்கூடாது. நினைவிலிருந்து கருமம் செய்வதையும் மறக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய டைட்டில் கர்மயோகி ஆகுவது. கருமம் செய்யும் பொழுது நினைவில் இருக்கக்கூடியவர்கள் சதா புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.
சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே, கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும், சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே, கலியுகம் தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே, சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே, சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா, தந்தையை நினை. அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே, கலியுகம் தான் முடிகிறதே. புது யுகம் தான் மலர்ந்திடவே, கலியுகம் தான் முடிகிறதே.